பெருமக்களுக்கும் குறிஞ்சி பயிற்சி மையத்தின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஆடியோ உங்களுக்கானதுதான். இந்த ஆடியோவை ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. உங்களுடைய வெற்றிக்காக தான் இந்த ஆடியோவை நான் பேசுறேன். சோ நீங்க எல்லா ஆசிரியர் பெருமக்களும் இப்ப நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மிக முக்கியமான தேர்வு என்ன இருக்கு அப்படின்னா டெட் பேப்பர் 1 டெட் பேப்பர் 2க்கான தேர்வுக்கு தான் நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பான முறையில ஆகஸ்ட் எண்டுக்குள்ள டெட் பேப்பர் 1 டெட் பேப்பர் 2க்கான நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதா நமக்கு தெரிய வந்திருக்கு. சோ இதை நம்ம அடிப்படையா வச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம டெமோ கிளாஸஸ் எல்லா சப்ஜெக்டுக்கும் நம்ம குறிஞ்சி பயிற்சி மையத்தின் சார்பாக நம்ம கொடுத்தோம். அதுல நிறைய ஆசிரியர்கள் கலந்துகிட்டீங்க, சிலர் ஜாயின் பண்ணி இருக்கிறீங்க. சரியாங்க. சோ இது எதுக்காக நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா உங்களுடைய வெற்றி, அதாவது நீங்க என்ன காரணத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கீங்களோ அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பை நீங்க நழுவ விடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஆடியோ. சரியாங்க. சோ அப்ப இதுல முழுமையான தொகுப்பா நான் எதை பத்தி பேச போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்மளுடைய குறிஞ்சி பயிற்சி மையத்தின் சார்பாக டெட் பேப்பர் 1 மற்றும் டெட் பேப்பர் 2க்கான வகுப்புகள் அனைத்தும் நாளை முதல் நடைபெறுகிறது. சரியாங்க. சோ அதுல முதல் வகுப்பா என்ன சப்ஜெக்ட் எடுக்க போறாங்க அப்படின்னா சமூக அறிவியல் எடுக்க போறாங்க. சோ இந்த சமூக அறிவியல்ல நான் சில விஷயங்கள் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நான் விருப்பப்பட்டேன். சோ இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும், டெட் பேப்பர் 1 இருந்தாலும் டெட் பேப்பர் 2க்கு படிக்கிறவங்க 60 மார்க்குக்கு படிக்கிறீங்க, டெட் பேப்பர் 1க்கு படிக்கிறவங்க 30 மார்க்குக்கு படிக்கிறீங்க. சோ அப்ப முழுமையானதா நீங்க ஃபுல் மதிப்பெண், அதாவது ஃபுல் மார்க் நான் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா நான் எப்படி சார் படிக்கணும்? இதுதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாருக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு எதிரி எவன் இல்ல டவுட் எவன் அப்படின்னா இதுதான். சோ அப்ப உங்களுடைய டவுட்டுக்கு தான் நான் ஆன்சர் பண்ண போறேன். கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஃபர்ஸ்ட் சமூக அறிவியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மொத்தம் 4 பார்ட் இருக்குங்க. ஒண்ணு ஹிஸ்டரி, அதாவது வரலாறு அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் பார்ட் ஜியோகிராபி, அதாவது புவியியல் அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் பார்ட் பாத்தீங்க அப்படின்னா சிவிக்ஸ், அதாவது குடிமையியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோர்த் பார்ட் எக்கனாமிக்ஸ், அதாவது பொருளியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா சமூக அறிவியல் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் அப்படின்றது 4 சப்டிவிஷனா பிரிஞ்சு 4 பார்ட் ஒருங்கிணைந்ததுதான் இந்த சமூக அறிவியல். சோ அப்ப இந்த ஆடியோ கிளிப்ல நம்ம முதலா எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா ஒரு புவியியல் பாடத்திலிருந்து எந்த மாதிரியான வினாக்கள் தேர்வுக்கு இடம்பெறுது, அந்த தேர்வுக்கு இடம்பெறக்கூடிய புவியியல் வினாக்களை நான் எளிமையான முறையில எதிர்கொள்வது எப்படி. எதுக்கு சார் நீங்க புவியியலை எடுத்தோன்னே சொல்றீங்க, ஏன் ஒரு ஹிஸ்டரிய சொல்லி இருக்கலாமே, ஒரு குடிமையியல் சொல்லி இருக்கலாமே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், இன்னைக்கு நமக்கு மெஜாரிட்டியான வினாக்கள் எதுல இருந்து கேட்கப்படுது அப்படின்னா புவியியல் அப்படின்ற டாபிக்ல இருந்து தான் நமக்கு அதிகமான வினாக்கள் கேட்கப்படுது. அப்ப இந்த புவியியலை நம்ம படிக்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம் தான். சரியாங்க. ஏன்னா புவியியல் சொல்லும் போதே நிறைய பேருக்கு ஐயோ ஜியோகிராபியா எனக்கு படிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிதான் நீங்க நினைப்பீங்க. ஆனா இருக்கிறதுலே இந்த 4 பார்ட்ல மிக மிக எளிமையானது அப்படின்னா எதைதான் சொல்ல முடியும், புவியியல் அப்படின்ற பகுதியை சொல்லலாம். சரியாங்க. சரிங்க. இப்ப இந்த புவியியலை எப்படி படிக்கணும் சார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்ணிக்கங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு கேட்கப்படக்கூடிய அனைத்து வினாக்களும் பள்ளி புத்தகத்தில் இருந்து மட்டும்தான் இடம்பெறுது, அவுட் ஆஃப் சிலபஸ் கிடையாது. அப்ப 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா சோசியல் சயின்ஸ் புக்கையும் ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட். செகண்ட் நீங்க என்ன பண்ணணும், ஒண்ணு 6th இருந்து நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா இருக்கிறதுலே நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா எந்த ஸ்டாண்டர்ட சொல்லலாம் அப்படின்னா 8th 9th 10th. இதுல 9th 10th இருந்துதான் நமக்கு அதிகமான வினாக்கள் இடம்பெறுது. அப்ப நிறைய பேருக்கு என்ன ஒரு இது அப்படின்னா 9th புக்கா சார், அதுவும் ஜியோகிராபியா, ஐயோ அதெல்லாம் படிக்கவே முடியாது அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. சோ நடந்து முடிந்த தேர்வை எதை சொல்லலாம் அப்படின்னா செகண்ட் கிரேட் டீச்சருக்கான தேர்வு நடந்துச்சு. அந்த தேர்வுல எந்த மாதிரியான வினாக்கள் இடம்பெற்றுச்சு தெரியுமாங்க? டிஎன்பிஎஸ்சில ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த சிலபஸ்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு டாபிக்மே அவங்க கொஸ்டினா கேட்கல. அதுவும் பர்டிகுலரா சோசியல் சயின்ஸ் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஜியோகிராபில, அதுவும் 9th ஜியோகிராபில யாரு எந்த டாபிக்க
அவாய்ட் பண்ணிட்டு போவாங்களோ, அதாவது நெக்லெக்ட் பண்ணிட்டு போவாங்களோ, அந்த டாபிக்ல இருந்துதான் அதிகமான வினாக்கள் வந்து அவங்க எடுத்திருந்தாங்க. சோ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, நம்மளுடைய பயிற்சி மையத்தின் மூலமாக நடைபெறக்கூடிய இந்த சோசியல் சயின்ஸ் கிளாஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க போறோம் அப்படின்னா, ஜியாகிரபிக்கு தான் நம்ம கொடுக்க போறோம். ஏன் அப்படின்னா, அதாவது நடந்து முடிந்த சில கடந்த தேர்வுகள்லாம் நம்ம பார்க்கும்போது அதிகமான வினாக்கள் எதுல ஃப்ரேம் பண்றாங்க அப்படின்னா ஜியாகிரபில தான் ஃப்ரேம் பண்றாங்க. சரியாங்க? சோ அதனால ஜியாகிரபிய படிக்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையானதுங்க. சரியாங்க? இந்த பர்டிகுலர் டாபிக் நம்ம உள்ள வரும்போது நம்ம புக்கை மட்டும் ரீட் பண்ணனா போதுமா சார் அப்படின்னா அது கிடையாதுங்க. புக்கை ரீட் பண்ணி நீங்க மனப்பாடம் பண்ணீங்க அப்படின்னா அது மூலமா உங்களால என்னைக்குமே வெற்றி அடைய முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. சரிங்களா? நீங்க எப்ப புரிஞ்சு படிச்சு அத வந்து நல்ல புரிதலோட உங்க தலைக்கு கொண்டு போறீங்களோ அப்போ எப்ப கேட்டாலும் அந்த கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுவீங்க. உங்களுக்கு மறதி அப்படின்றது இல்லாம போயிடும். சரியாங்க? சோ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிளா நான் வந்து ஒரு இது சொல்றேன். இப்ப இருக்கக்கூடிய பெருங்கடல்கள். சரியாங்க? சோ மொத்தம் இருக்கக்கூடிய பெருங்கடல்கள் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். 5 பெருங்கடல்கள். சரியாங்க? பசிபிக் பெருங்கடல் இருக்கு, அட்லாண்டிக் பெருங்கடல் இருக்கு, இந்திய பெருங்கடல் இருக்கு, ஆர்டிக் பெருங்கடல் இருக்கு, தென் பெருங்கடல் இருக்கு. சரியாங்க? அதான் தென் பெருங்கடல். சரிங்களா? மொத்தம் 5 வகையான பெருங்கடல்கள் இருக்கு. அப்ப இத நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? நீங்க மனப்பாடம் பண்ணிருப்பீங்க. சரிங்களா? பசிபிக் அப்புறம் அட்லாண்டிக், அடுத்து வந்து இந்திய பெருங்கடல், அடுத்து வந்து என்னது தென் பெருங்கடல், அதுக்கப்புறம் ஆர்டிக் பெருங்கடல் அப்படின்னு நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? மனப்பாடம் பண்ணிருப்பீங்க. மனப்பாடம் பண்ணுனா இன்னைக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 10 நாளுக்கு அப்புறம் கேட்கும் போது உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. நம்ம எதிர்கொள்றது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம். சரியாங்க? சோ இதுக்கு மனப்பாடத்தை விட ஷார்ட்கட் முறையில படிக்கிறது நமக்கு பல வகையில ஹெல்ப் பண்ணும். சரியாங்க? சோ இதேத இந்த 5 பெருங்கடலுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லட்டுமாங்க? சிம்பிளா சொல்றேன். பஸ்ஸுக்கு அடியில இந்தியாவுல பெரிய ஹார்ன் வச்சிருப்பாங்க. சரியாங்க? இதாங்க ஷார்ட்கட். பஸ்ஸுக்கு அடியில இந்தியால பெரிய ஹார்ன் வச்சிருப்பாங்க. அப்ப பஸ்ஸுக்கு அப்படின்னா பசிபிக் பெருங்கடல், அடுத்த அடியில அப்படின்னா அட்லாண்டிக் பெருங்கடல், இந்தியாவுல அப்ப இந்திய பெருங்கடல், பெரிய அப்படின்னா தென் பெருங்கடல், அதுக்கப்புறம் ஹார்ன் வச்சிருப்பாங்க அப்படின்னா ஆர்டிக் பெருங்கடல். சரியாங்க? சோ இப்ப நான் சொன்ன ஷார்ட்கட்டுக்கும் நீங்க படிச்ச மனப்பாடத்துக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இனிமேலு உங்ககிட்ட இந்த 5 வகையான பெருங்கடல்கள் எது அத வரிசைப்படி சொல்லுங்கன்னா ரொம்ப எளிமையான முறையில நீங்க என்ன பண்ணிடுவீங்க? ஆன்சர் கொடுத்துருவீங்க. சரியாங்க? சோ இந்த மாதிரியான இது போன்று பல்வேறு விதமான ஷார்ட்கட்டை வச்சு படிச்சா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? புவியியல்ல கேட்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்கும் மிக எளிமையான முறையில நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். சரியாங்க? சோ அப்ப இது போன்ற பல தகவல்கள் வந்து நம்மளுடைய பயிற்சி மையத்தின் மூலமாக உங்களுக்கு வழங்கப்படுது. சரியாங்க? சோ அதனால உங்களுக்கு நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, நம்ம நாளை முதல் நம்ம வந்து சோசியல் கிளாஸஸ் கொடுக்க போறோம். உங்களுடைய பிரதிக்கு நீங்கள் முந்துங்கள். நீங்க என்ன எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, உங்களுடைய வெற்றிக்காக போராடுவதற்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். அந்த போராட்டத்தில் அந்த போர்ல நீங்க ஒரு சிப்பாயாக கலந்து கொள்ள ரெடியாக இருந்தால் அந்த போரில் வெற்றி வாகை நாம் ஒன்றாக இணையும் போது அது மிகப்பெரிய வெற்றியாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அனைவரும் போட்டித் தேர்வுகளில் வரக்கூடிய டெட் பேப்பர் 1, டெட் பேப்பர் 2ல கண்டிப்பான முறையில வந்து நீங்க வெற்றி பெறுவீங்க. உங்களுடைய வெற்றிக்கு நாங்கள் அனைவரும், அதாவது நான் மட்டும் இல்ல, அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் உங்களுடைய வெற்றிக்கு முழுமையாக உறுதுணையாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அனைவரும்